ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிர்ரா சுருந்து. இன்றைக்கி நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க பால் மட்டுமே வச்சு செய்யக்கூடிய ஈஸியான ஸ்வீட் ரெசிபி இது. பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் மாதிரியே இருக்கும், ஆனால் இது குலாப் ஜாமுன் இல்லை. இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக நல்லா ஜூஸியாக இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்குன்னு. கண்டிப்பாக ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுனை விட ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். இந்த ஸ்வீட் பேர் நிக்குட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது பெங்காலியுடைய ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபி இது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். நல்லா ஃபுல் ஃபேட் க்ரீமாக எடுத்துக்காங்க. அதாவது திக்கான பாலாக இருக்கணும். 1 லிட்டர் வந்து 100 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும். பால் திரிய வைக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸுக்கு பதில் வினிகரும் பயன்படுத்திக்கலாம். பால் இப்போ ஒரு கொதி வந்துருச்சு, லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே டைமில் எல்லா லெமன் ஜூஸும் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை போல் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பன்னீர் கிடைக்கும். பால் முழுவதும் திரிஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ நமக்கு தேவையான ஃப்ரெஷ்ஷான பன்னீர் கிடைச்சிருச்சு. திரிய வச்ச பாலை இப்போ வடிகட்டிக்கங்க. சுத்தமான வெள்ளை துணியில் தான் வடிகட்டணும். கலர் துணியில் வடிகட்டினீங்கன்னா பன்னீரில் அந்த கலர் ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சுத்தமான துணியாக வெள்ளை கலர் துணி பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது பன்னீர் மேலே நார்மல் வாட்டர் சேர்த்துக்கோங்க. பன்னீரில் எல்லா பாகங்களையும் தண்ணீர் படுற மாதிரி நார்மல் வாட்டர் சேர்த்து ஒரு கரண்டியில் இதை மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா பன்னீரில் நம்ம சேர்த்துருக்க அந்த லெமனுடைய புளிப்பு தன்மை சுத்தமாக இருக்காது. இப்படி சுத்தமாக வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா பன்னீர் வச்சுருக்க அந்த துணியை நல்லா இறுக்கமாக டைட் பண்ணிங்கன்னா அதில் இருக்க மீதம் தண்ணியும் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா மறுபடியும் நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு அதுக்கு மேலே வெயிட்டான பொருள் ஏதாவது ஒன்று வச்சுடுங்க. ஒரு 45 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா பன்னீரில் இருக்க வாட்டர் கன்சிஸ்டன்சி முழுவதுமே வெளியில் வந்துடும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இது கூட அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை முழுவதும் கரையணும். கரைஞ்சதுக்கு அப்புறமா வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் மட்டும்தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும். இந்த சர்க்கரை பாகுக்கு வந்து பாகு பதம்னு எதுவும் பார்க்க வேண்டாம். ஜஸ்ட்டு விரல்களுக்கு நடுவில் வந்து இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். லைட்டான பிசுபிசுப்பு தன்மை வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்படி லைட்டான பிசுபிசுப்பு தன்மை இருந்தால் மட்டும்தான் நம்ம ஸ்வீட் வந்து சர்க்கரை பாகுக்குள்ளே சேர்க்கும் போது ஸ்வீட் நல்லா அந்த சர்க்கரை பாகு வந்து அக்செப்ட் பண்ணும். ரொம்ப பிசுபிசுப்பு தன்மை இருந்துச்சுன்னா சர்க்கரை பாகு வந்துட்டு ஸ்வீட் உள்ளே போகாது, மேலே மட்டுமே கோட்டிங் ஆகும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். 1 மணி நேரமாக இந்த பன்னீர் மேலே வெயிட் வச்சுருந்தேன். இப்போ எடுத்து பார்க்கலாம். உள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து தண்ணீர் விட்டு இருக்குது. இப்போ இந்த பன்னீர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா ட்ரையாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பன்னீர் கிடச்சிருக்குன்னு. இப்போ இந்த பன்னீர் எல்லாமே இப்படி உதிர்த்தி விடுங்க. நிக்குட்டி ஸ்வீட் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கணும்னா பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கணும். அதாவது இப்போ நான் கையில் வந்து எப்படி இதை போல் மசிச்சு விடுறேனோ சேம் அதே மாதிரி தான் நல்லா டைட்டாக மசிச்சு விடுங்க. இதை மாதிரி செய்யும்போது தான் நல்லா சாஃப்டாக ஆகும். இப்போ பாருங்கள் சாஃப்டான சப்பாத்தி மாப்பதம் கிடைச்சிருக்கு. இப்போ இது கூட ஒரு 70 கிராம் அளவுக்கு கோவா சேர்த்துக்கோங்க. இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல் மட்டும்தான். ட்ரெடிஷ்னலாக செய்கிற நிக்குட்டி ஸ்வீட்டுக்கு வந்து கோவா சேர்க்க மாட்டாங்க. இப்போ நியூ வெர்ஷனாக அவங்கவுங்களுடைய இஷ்டத்துக்கு சுவைக்கு ஏற்ப கோவா அப்படி இல்லைன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் அது மாதிரி ஆட் பண்ணி செய்கிறாங்க. என்கிட்ட கோவா இருந்ததுனால மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன், இல்லைன்னா சேர்த்துருக்க மாட்டேன். ஸோ இது முற்றிலும் ஆப்ஷனல் மட்டும்தான். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது பிரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு பைண்டிங்காக சேர்க்குறது. மைதா மாவுக்கு பதில் கார்ன்ஃப்ளவர் மாவும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரவை மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிட்டும் சேர்த்துக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். வாசனைக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு சேர்க்கும் போது ஸ்வீட் உள்ள சாஃப்டாக ஆக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளஃபியாகவும் கிடைக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க. மாவு வந்து உங்களுக்கு ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம். மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக பிணைஞ்சாச்சு. எந்த அளவுக்கு சாஃப்டாக பண்ணிடுறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்வீட் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓவல் ஷேப் பண்ணிக்கோங்க. அதாவது சிலிண்டர் ஷேப் கொடுத்துக்கோங்க. இந்த நிக்குட்டி ஸ்வீட் வந்து குலாப் ஜாமுனை விட ரொம்ப சின்ன சைஸாக தான் இருக்கும். இன்னும் ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். சேம் அதே மாதிரி தான்
ஆனால் ஷேப் கொடுக்கும்போது விரிசல் இல்லாத மாதிரி ஷேப் கொடுத்துக்கோங்க. அப்படி விரிசல் இருந்துச்சுன்னா எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது வெடிக்கும். இதே மாதிரி தான் விரிசல் இல்லாமல் செய்யணும். இப்போ இருக்க எல்லா மாவுலையுமே நான் ஷேப் கொடுத்து வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு பாருங்கள் ஓவல் ஷேப் பால்கோவா மாதிரி இருக்குது. இப்போ இது எல்லாமே எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப ஓவர் ஹீட் இருக்கக்கூடாது. அது மாதிரி லோ டு மீடியம் ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னா மேலே சீக்கிரமாக கரைஞ்ச மாதிரி ஆகிடும். கலர் வந்து லைட்டாக மாறினதுக்கப்புறமா தான் கரண்ட் யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பண்ணினீங்கன்னா அந்த நிக்குட்டி ஸ்வீட் வந்து உடஞ்சிடும். பார்க்குறதுக்கு பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது. காடைக்கோழி முட்டை மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ இது எல்லாமே ஒரே கலரில் ஃப்ரை ஆகிறதுக்கு இது மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக இப்படி சுற்றி விட்டிங்கன்னா எல்லாமே ஒரே கலரில் ஃப்ரை ஆகும். இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இந்த நிக்குட்டி ஸ்வீட் எண்ணெயிலேருந்து எடுத்த உடனே சர்க்கரை பாகில் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி சர்க்கரை பாகும் லைட்டாக சூடாக இருக்கணும். ஸோ லைட்டாக சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சுகர் சிரப் வந்து நல்லா அக்செப்ட் பண்ணும். இப்போ இது எல்லாமே சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகு ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூடாக தான் இருக்கணும். இப்போ இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் சர்க்கரை பாகில் ஊறணும். நான் இந்த ரெசிபி வந்து நைட் ஷூட் பண்ணேன். ஸோ சர்க்கரை பாகில் வந்து ஓவர் நைட் ஊறி இருக்குது. பார்க்கும்போதே தெரியும் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது பாருங்கள். பர்ஃபெக்டான நிக்குட்டி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சாலே சர்க்கரை பாகு நல்லா அக்செப்ட் பண்ணி நல்லா சாஃப்டாக இருக்கும். பட் என்னுடைய பெஸ்ட்டு ரீகமெண்ட் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் ஊற வச்சா இன்னும் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக கிடைக்கும். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து சர்க்கரை பாகில் டிப் பண்ணி எடுத்தால் எந்த அளவுக்கு ஜூஸியாக இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம வீட்டு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட் சாப்பிட பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் வந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.